ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தாண்டி சில பேர் கேட்கிறாங்க, இவரு பறையர் பேரவை தலைவரா இருக்காரு, குறிப்பாக விடுதலை சிறுத்தையில ஒரு அங்கமாக இருந்ததாகவும் சொல்றாங்க. என்னதான் பிரச்சனை திருமாவளவனுக்கும் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திக்கும் என்ன இஷ்யூ சார்? இப்போ இந்த சமூகத்தை சமகாலத்தில் பூவி மூர்த்தியார் போல நேசித்தவங்க யாரும் கிடையாது. உண்மை. கனவுல கூட இந்த சமூகத்துக்கு துரோகம் பண்ண சும்மா இன்னைக்கு வெறும் முழக்கமா இருக்குல்ல, அடக்குமுறை அத்துமீறி திருப்பி அடின்னு. உண்மையிலே அடிச்சவர் அவர் தான். எவனோ ஒருத்தன் பாதிக்கப்பட்டு வந்தான்னா ஏன் ஒன்றும் செய்யாம வந்துட்டாங்கன்ற மாதிரி நேரடியா நம்ம அவர் கூட பழகி இருக்கோம். அப்போ எதை வேணாலும் பார்த்துக்கலான்ற மனநிலை. ஏன்னா அப்படிதான் இருக்குது இந்த சமூகம். அப்படி இப்பயே எப்படி இருக்குன்னா அப்போ எப்படி இருந்திருக்கும் பாருங்க அப்படின்னு சொன்னவர். அவரால் தன் வாழ்நாள்ல ஒரு எம்எல்ஏ ஆக முடியல. கண்டிப்பா முடியல. அவருடைய உழைப்பு எல்லாமே அப்படியே கடந்து இப்படி வந்தது. இன்றைக்கு ஒரு 4 எம்எல்ஏ 2 எம்பி பெறுகிற வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு சார். இந்த வாய்ப்பு இருந்து நீ போய் சட்டமன்றத்தில், நான் சட்டமன்றத்துக்கு வெளியே ரோட்ல இருந்து கத்தலாம் இல்லையே. நீங்க அப்படி நீங்க சொன்னீங்கன்னா, அவர் ஏற்கனவே பழைய கூட்டங்கள்ல சொல்லிக்கிறாரு தோழர் திருமாவளவன் நான் நக்கி பிழைப்போனோம் இல்ல. சரி, நான் நக்கி பிழைப்போனும் பலமுறை சொல்லியிருக்கேன். சரி, இந்த 4 வருஷம் சட்டமன்றத்துல இந்த பட்டியல் சமூக மக்களுக்காக என்ன விஷயத்தை இந்த 4 எம்எல்ஏ பேசுறாங்கன்னு ஒண்ணு சொல்லுங்க. குறிப்பாக அவர்கள் நீங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரிதான் திமுக எம்எல்ஏக்களை தான் அவர் தவிர எனக்கு விடுதலை சிறுத்தை எம்எல்ஏக்களை இருந்தா தெரியல. இப்போ ரீசெண்டான ஒரு உதாரணம் தான் அரசு வழக்கறிஞர் போன ஆட்சியில, எடப்பாடியார் போட்ட ஆட்சியில அரசு வழக்கறிஞர் போட்டதுல இடஒதுக்கீடை ஃபில் பண்ணலன்னு ஒரு வழக்கு போடுறாரு ஒரு ஆள். போட்ட உடனே அது அப்படியே அந்த 5 வருஷம் கடந்து 2024 லாஸ்ட் 25 லாஸ்ட்ல 24 லாஸ்ட்ல 25 லாஸ்ட்ல அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வருது திமுக ஆட்சியில். அப்ப நாங்க போய் இதுல இடஒதுக்கீடு மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்க ஒரு குழு வச்சிருக்கோம், அந்த குழுவை திருப்திப்படுத்துகிற அது திருப்தியான நபர்களுக்கு அது போட்டுரும் அப்படின்னு தீர்ப்பு வருது சார். போன ஆட்சியில போட்டது இந்த ஆட்சியில தீர்ப்பு வருது. சரி, இப்போ இதற்காக வழக்கு போட்டார்ல, அவர் என்ன சார் பண்ணணும்? அவர் கேட்ட விஷயங்கள் நியாயமானது தானே. ஆமா, அதான் அரசாங்கம் எதிர்த்து கேஸ் தோத்து போச்சு. ஆமா, தோத்து போச்சுன்னு சொல்ல முடியும். அவங்க ஒத்துருந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அரசாங்கம் ஒத்துக்கல, தோத்து போச்சு. என்ன பண்ண? அப்பீல் போனோம். அப்படி இல்லைன்னா எனக்கு இன்றைக்கு ஆளுகிட்ட சிஎம் எனக்கு தெரியும், நான் டக்குன்னு போன் பண்ணி அவரை குண்டாஸ்ல போடுங்க, இவரை குண்டாஸ்ல போடுங்கன்னா போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குது. இப்போ எங்க சொல்லணும்ல, இந்த மாதிரி நான் போட்டேங்க, இந்த பாருங்க உங்க அரசு வழக்கு நான் சொல்லிட்டாரு, நீங்க பெருந்தன்மையா அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லையா, இவங்கிட்ட போய் சொன்னா ஏதாவது சொல்லுவானுங்க. நம்ம ஒரு வக்கீலா கேஸை போட்டோம், ஒரு கிளைண்டா கேஸை போட்டோம், நம்ம ஒரு அட்வொகேட்டை வச்சு சுப்ரீம் கோர்ட்ல போடும். அப்படிதான் நியாயம். நீ போடலைன்னா உன்னோட பார்வை, சமூக நீதி பார்வை ஆட்சிக்கு மாறுதா இல்லையா? அதிமுக ஆட்சியில சமூக நீதி வேணும், இடஒதுக்கீடு வேணும்னு கேட்ட நீங்க உங்க எஜமானர் ஆட்சியில வந்த தீர்ப்பை ஏத்துன்னு போறீங்கன்னா நீங்க திருமாவளவன் உண்மையிலே இந்த சமூகத்துக்கானவரா? எனக்கு நீங்க சொன்ன ஒண்ணு எனக்கு ஒரு அருமையான ஞாபகம் வருது. நான் ஒரு பொதுநல வழக்கு ஒண்ணு தொடுத்தேன். அதாவது ஆணவ கொலைகளுக்கு ஒரு தனி சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதற்கு தமிழக அன்றைக்கு இருந்த எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு எடப்பாடி, சிஎம் இருக்கும்போது எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு. அப்ப நான் அவரையும் பார்ட்டியா சேர்த்து இந்த 2 பேரையும் சேர்த்து ஒரு வழக்கை தொடுக்கிறோம். அதாவது தனி சட்டம் இயற்ற வேண்டும், அதான் கோரிக்கை. அன்னைக்கு ஒத்துக்கிட்டு போனேன் கவர்மெண்ட். அதுக்கப்புறம் நான் விடுதலை சிறுத்தையில் இருக்கிற நண்பர்கள்ட்ட தகவல் சொன்னேன். அன்னைக்கு ஒத்துக்கிட்டாங்க, இப்போ நல்ல டைமுங்க, அவங்கள கூப்பிட்டு பேசுங்கன்னு சொன்னா அதுக்கு 2-3 வாட்டி அவர் ட்ரை பண்ணி நடக்கலைன்ற மாதிரி தான் எனக்கு சொன்னாங்க. நீங்க ஒரு தனியார் தீர்மானம் கொண்டு வர வேண்டியது சார். இல்ல, இன்னைக்கு திமுக அமலப்பட்டிருக்கோம்ல, இந்த தீர்மானத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லைன்னா அப்ப திமுக அமலப்பட்டிருக்கோம்ல. நிச்சயமா. அப்ப திமுகவுக்கு டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு தான் பாக்குறீங்க. இப்போ வரையும் அதை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்க, தனிச்சட்டம் ஏத்தணும். ஏன் 5 வருஷம் நீங்க அங்க கூட இருந்தீங்களே, ஏங்க அது ஒண்ணு போட்டு விடுங்களேங்க. இதை விட இன்னொன்னு சொல்றேன், அப்ப இந்த மக்கள் மேல அவர் எந்த விதமான கவனம் செலுத்துறது வெளிப்படையாயிடுச்சு. ஒண்ணுமே இல்லைங்க. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, இந்த இடஒதுக்கீட்டில் பதவி உயர்வு இடஒதுக்கீடு அப்படின்னு ஒண்ணு இப்ப தடைப்பட்டு நிக்குதுங்க. அதுக்கு எஸ்சி அரசு ஊழியர்லாம் சேர்ந்து வள்ளுவர் படத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. வாலண்டியர் ஒரு போறாரு, போயிட்டு இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நான் நன்றி அறிவிப்பு கூட்டமாக மாற்றுவேன். நான் வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழக முதல்வருடன் பேசி இதுக்கு நான் ஒரு சட்டத்தை போட்டு இந்த குறையை நீக்கி இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிற எல்லாரும் அவரை வாழ்த்துவதற்கு வழி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாருங்க. முதல்வர்கிட்ட போய் ஏதோ இந்த ரெவியூ கூட்டம் நடக்கும்ல, அதுல சொல்றாரு முதல்வர் நான் செஞ்சேன்றாரு. அது சொல்லுகிற போது ஒரு கூட்டம் நடந்தது, சட்டப்பேரவை கூட்டம் நடந்தது.
அதுக்கப்புறம் இன்னொரு கூட்டம் பெண்டிங் இருந்தது. 2 கூட்டம் நடந்து முடிஞ்சு ஆட்சியை முடிஞ்சிச்சுங்க. திரும்பவும் போராடினாங்க. இப்போ எங்க திரும்பவும் அந்த கோரிக்கையை வச்சு போராடுற நிலையில தான் இருக்கிறோம். அப்ப அந்த சட்டம் நிறைவேற்றப்படல, அதை யாரும் கண்டுக்கவே இல்லை. அவனா அந்த அரசு ஊழியராவது 4 கத்து கத்தியோ போடுங்க கீடுங்கன்னு எதையோ சொல்லி கிள்ளி ஒரு போராட்டத்துக்கு பின்ன அடுத்த கட்டத்துக்கு அதை நகர்த்தி இருப்பாரு. ஒண்ணும் பிரச்சனை, நான் பாத்துறேன், எல்லாத்தையும் அண்ணன் பாத்துக்கிறேன் அப்படின்னு சுத்தமா முடிச்சிட்டாருங்க. அப்ப எப்படி இது நாம இதையெல்லாம் கேட்காம இருக்கும்? ரோட்ல கத்துறதுக்கு நீங்க சாதாரண இல்ல, நீங்க ஒரு 4 எம்எல்ஏ வச்சிருக்கீங்க. கொஞ்ச நாச்சும் மாதிரி இப்ப நானு இப்ப எங்களுக்கு ஒரு பிரச்சனை, நாங்க யாருக்கிட்ட போய் கேட்போம்? அந்த குறிப்பிட்ட தலைவர்கிட்ட தான் சொல்லுவாங்க. இப்போ காங்கிரஸ்ல ரிசர்வ் தொகுதி எம்பி இருக்காரு ஸ்ரீநிதி. அந்த கல்வி ஸ்கீம்ல 2020 கோடி ரூபாய் மத்திய அரசு தரல. இவங்க பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க, அதை இவங்க வயலேட் பண்றாங்க, அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தரமாட்டேங்குது. சரி, அந்த இஷ்யூக்குள்ள நான் போல. இந்த 2020 கோடி ரூபாய் அரசு ரிலீஸ் பண்ணோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு திருவள்ளூர்ல உண்ணாவிரதம் இருக்காரு. எல்லாரும் போய் வாழ்த்தினா சார், மத்திய அரசு நிதியை தரணும்னு. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதியில இருந்து 7,833 கோடி இந்த 4 ஆண்டுகள் அரசு திருப்பி அனுப்பிச்சிருக்கு, செலவு பண்ணாங்க. எங்க சப்ளான்ல இருந்து பணத்தை எடுத்து ரேஷன் பொருள் வாங்குறாங்க. எங்க சப்ளான் பணத்துல இருந்து இந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க. இப்ப கொடுத்த 5,000 எங்க காசு? எங்க காசு காசு எடுத்து பண்றாங்க. இது ஆதி திராவிடர் ஃபண்ட் இருக்குல்ல, சப்ளான் சிறப்பு நிதி, அதுல எடுத்து பண்றாங்க. இத நாங்க வெளியில கேட்போம் சார். நான் இது மாதிரி கத்துங்க, நான் பல இடங்கள்ல பேசிருக்கேன். ஒரு 120 கோடி ரூபாய் ஆதிராவிட நல பள்ளிகளை மறுசீரமைப்பு பண்ணணும். பசங்க படிக்கிற பள்ளி கொடுத்தா கொஞ்சம் சீரமைன்னு ஒரு 120 கோடி ஒதுக்கிட்டு எவ்வளவு கோடி செலவு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சொல்லுங்க? 2 கோடி செலவு பண்ணிட்டு 118 கோடி திருப்பி அனுப்புறாங்க சார். என் வீட்டு புள்ள ஒழுங்கா உட்காந்து படிச்சு இவன் வெளியே வந்துட்டான்னா படிச்சிருக்கனால தர மாட்டியா அப்படின்னு கேட்டுருவான். அதால இவன் அப்படியே போகணும்ன்றது தர சார். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பசங்க போதுன்னா படிக்கிற சூழலை அங்க உருவாக்கணும், அப்பதானே அவன் படிக்க முடியும். நிச்சயமா. அப்படி இருக்கும்போது இது எதையுமே செய்யாம இருந்தீங்கன்னா இப்ப நாங்க வெளியில கத்தலாம் சார். இது எவ்வளவு தூரம் எடுபட்டுன்றீங்க? ஒரு குறிப்பிட்ட உங்களுக்கு இந்த சமுதாய மக்கள் உங்களை கண்டிப்பா நோட் பண்ணிட்டே வராங்க. பல விஷயங்கள் போராட்டம் இன்னைக்கு பண்ணல, நீங்க பல போராட்டம் இல்ல. இதுக்கு நாங்க ஒரு பெரிய உழைப்பை செல்லணும். இது ஒரு 500 பேரை கூட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணா அரசு கவனத்துக்கு போகும். நீங்க பக்கத்துல கேட்டீங்க அவர் போன போட்டு தலைவரை என்ன இவன் காசை எதை எடுத்து திருப்பி அமைச்சாங்களா, இவன் வேற வெளியில பேசினுக்கிறான் அப்படின்னு சொல்லணும்ல சார். இல்ல உங்கள் எம்எல்ஏக்களால பேசணும்ல. ஆதிராவிட நல பட்ஜெட்னு அந்த ஆதிராவிட நல வாரியத்துக்கான பட்ஜெட் வரும்போது அதை நீங்க பேசணும்ல சார். பேசணும். ஏங்க நீங்க திருப்பி அனுப்பிச்சீங்க அப்படின்னு பேசணும்ல. அப்ப சொந்த மக்களுக்கு கூட அவர் எந்த இடத்துலயும் அப்ப பேசலாம். அப்ப யாரு தான் இதை கேட்கறது? இப்ப இந்த விஷயத்த நானே சொல்லல சார், இவ்வளவு பணத்தை திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க நான் சொல்லலைன்னா இது எப்படி சார் எங்க ஜனங்களுக்கே தெரியும்? அதுக்காக தான் என் மேல குண்டாஸ் போட்டாங்க, அது வேற. இது எப்படி தெரியும்? இல்ல, அவரு குண்டாஸ் போடுறதுக்கு முக்கிய காரணம் நீங்க தொடர்ந்து அவரை நீங்க விமர்சனம் செய்யல, அவர் செஞ்ச தவறுகளை சுட்டி காட்டினீங்க. அது அவரு எப்பவுமே அவரே சொல்லியிருக்காரு. திருமாவளவன் அவர்கள் பல இடங்கள்ல பார்த்திருக்கும் போது எங்க சமுதாய மக்கள் நாங்க தாங்கிக்கிற சக்தி எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. திருமாவளவனுடைய சில இடங்கள்ல அவர் அடங்கி போகும்னு சொல்லியிருக்காரு. அதே நேரங்கள்ல பல இடங்கள்ல நான் மதுரை கூட்டங்கள்லாம் பார்க்கும்போது அடங்க மறு அத்துமீறி திரும்பி அடி திமிரி திருப்பி அடின்னு சொல்லுவார். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அப்படியேப்பட்ட ஒரு சமுதாயத்தை நேசிச்ச ஒரு மனுஷன் ஏன் இப்படி ஒரு கமர்ஷியலா மாறதுக்கு என்ன காரணம் சார்? நீங்க முன்னாடி இந்த ஹைகோர்ட் பக்கம்லாம் பார்த்துருப்பீங்க தெரியுமா? லேகியம் பார்த்துருமா? ஆமா, இது சாப்பிட்டா அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும்னு. அப்போ ஒரு கிறுக்கிறுன்னு உன்னை சுத்தம் பார்த்துருக்கீங்களா? ஆமா, சத்தம் பயங்கரமா இருக்கும். அந்த மருந்து வைக்கிறதுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கு. அந்த சத்தத்துல ஜனங்கள்லாம் வருவாங்க, என்னடா சத்தம்னு பார்த்த உடனே டக்குன்னு கடையை வச்சு இதை பாருங்க, இது இப்படி இது இப்படி, இதை சாப்பிட்டா இது இப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் வியாபாரம் பண்றது தானே. அதுக்காக சொல்லப்பட்டது தான் இது. நீங்க எத்தனை இடத்துல திருப்பி அடிச்சு வேணா காப்பாத்துறீங்க சொல்லுங்க? இல்ல, அவரே அடி வாங்கியிருக்காங்க. அந்த கட்சியை நிறைய இடத்துல கொடியேற்ற முடியாத அளவுக்கு எல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம அவரே வருத்தப்பட்டிருக்காரு. ஆமா, இப்படிதான் இருக்குது. என்ன பண்றது? இதுக்காக தான் சேர்ந்து நம்ம போராடணும். ஒரே வார்த்தை சொன்னா அதுக்காக தான் போராடுறாரும்பா, அம்மா நீங்க அதுக்குள்ளே அவசரப்படுறீங்கன்னு கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. இது ஊர் ஏமாத்துற வழி இல்ல. அதால தான் இவர் விட்டு எல்லாம் ஊரே போயிடுச்சு. இல்லைன்னா ஏன் போறான்? ஆமா, கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகள் எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி அது போனதுக்கு இதான் ஒரு காரணம். இது அவரே சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான், நாம ஒன்றும் புதுசா கண்டுபிடிச்சு சொல்ல. இது அந்த பெண் நிறுவனம் மாப்பிள்ளை சொன்னதுதான், அது இவர் சொன்னது தான், மாப்பிள்ளையும் ஆய்வு பண்ணி சொன்னது தானே இது. அப்போ திரும்பவும் இந்த இழந்த செல்வாக்கை வாங்கணும்னா திரும்பவும் இவர் இழந்த செல்வாக்கை மீட்டுட்டு போறலாம் எனக்கு தோணல. இப்ப
நீங்க இந்த நம்ம முன்னாடி பேசுறோம்ல இந்த ஜோசியர் விவகாரம், இதுல பிரேமலதா நான் எப்பயுமே இந்த வாயால நான் அந்த அம்மா நல்லம்மா நல்லா அரசியல் பேசுறேன் நான் சொன்னதே கிடையாது. முதல்ல இன்னைக்கு பிரேமலதா வாழ்த்துக்கிறேன்னா இந்த ஜோசியர் விவகாரத்தை திரும்ப அவன் என்ன தெரியும் சொன்னான், அவரு தொழில் அவரு கட்சிக்காரத்தானே. என்னப்பா நேத்து வரைக்கும் வந்து முந்தானத்து வரைக்கும் கருணாநிதி என்ன அவர் எது செஞ்சாலும் சரின்னு, நேத்து வந்து ஸ்டாலின் என்ன உதயநிதி இன்னைக்கு கபீர்னு விஜய்ங்கிற இன்னைக்கு ஒரு வீடியோ ஒண்ணு அனுப்புறேன் பாருங்க. ஷோ எப்பா என்னவோ தெரியல, மீம்ஸ் கிரியேட்டர்களுக்கு எங்க அண்ணன் தான் தீனி போடுவார்னு நினைக்கிறேன். இந்த விஜய் கைய கொடுக்க போறாருங்க, சும்மா ஒரு 10 செகண்டுங்க அது பாலிமெட்டியில போட்டாங்க பொழுது கைய வாழ்ந்தா பிடிச்சி இவர் கையை கொடுத்துக்கிறாரு. என்ன அது இது? நீ உனக்கு தெரியாதா? நீ திருமாவளவன் நான் முதல்வர் அவருக்கு தெரியாதா? சரி இரு பார்த்துட்டு தான் கொடுக்கட்டுமே. இது எப்படின்னா டிஆர் பாலுவுக்கு அந்த பக்கம் இருந்த ராஜபக்சே டிஆர் பாலுவை தள்ளி விட்டு என்னிடம் வந்து கையை நீட்டினார் அப்படின்னு ஒண்ணு சொன்னாரு. பிரபாகரனை எதிர்த்து சண்டை போட்டவரு டிஆர் பாலு தள்ளிட்டு அண்ணங்கிட்டே வந்தாராம. நீங்கள் பிரபாகரன் இருந்தால் நீங்களும் மேல போயிருப்பீங்கன்னு சொன்னாரு. எல்லாரும் கொல்லனை சிரித்தார்கள், சபை நாகரதை நானும் சிரிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. என்ன அது ராஜபக்சே சொல்லிட்டான் பொழுது, நீ காலையா இருப்பன்னு அப்படின்னு எல்லாம் பேசியிருந்தான் சார். 4 நாள் கழிச்சு ஒரு வீடியோ வந்தது, அவங்க அங்க நின்னுங்கிறாங்க, இவர் இங்க ஏகே பாட்டிசனை தூக்கி இப்படி நிக்கிறாரு. கைய 2 நிமிஷம் கழிச்சு இப்படியே கையை வச்சுக்கிட்டே வந்துட்டு இவரா போய் எட்டி கையை கொடுக்குறாரு. அந்த மாதிரி சீட்டு கொடுத்தா 3 சீட்ல உட்கார்றது, அந்த மாதிரி சேஷெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து விஜய் கிட்ட இவர் எப்படி, எனக்கு என்னன்னா உங்களோட நீங்க கேட்டா என்னோட பாடி லாங்குவேஜ் அது, நான் வளர்ந்த விதம் சார். நீங்க வளர்ந்த விதம்னா இன்னைக்கு உங்களை கிண்டல் பண்றானுல்ல, உங்களை கிண்டல் பண்ணது என்ன கிண்டல் பண்ற மாதிரி, என் சமூகத்தை கிண்டல் பண்ற மாதிரி. பாருங்க அப்படின்னா அது எனக்கு தானே குத்தம். கொஞ்சம் ஒரு டிக்னிஃபையா நடந்துக்கணும்ல. அதால இவர் வந்து மீண்டும் எழுந்த செல்வாக்கை திருப்பி தூக்கி நிறுத்துவார்ன்றதெல்லாம் அவ்வளவுதான், அது முடிஞ்சு போச்சு. கடையை க்ளோஸ் பண்றோம், அது ஒரு நம்பிக்கை இருக்குன்னு ரொம்ப தொடர்ந்து பேசுவோம். நம்ம 2 பேரும் இன்னும் நிறைய விஷயங்களை பேச வேண்டியிருக்கு. நன்றிண்ணே, நன்றி.